பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு உயிரோட பிறப்புக்கும் இறப்புக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா மதத்துலேயுமே இது சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஆனால் ரோபோ சங்கர் மாதிரி சில ஆளுங்க இறப்பில் அது நல்லாவே தெரியுது. அவரோட இறப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதீத குடிப்பழக்கத்தினால தான் அவர் 46 வயசில் இந்த சின்ன வயசுலேயே இறந்துட்டார். அதனால் இந்த குடிப்பழக்கத்தை கைவிடணும்னு சொல்லிட்டு அவரோட இறப்பில் ஒரு நல்ல விஷயத்த மக்கள் மனசில் அவர் விதைச்சிட்டு போயிருக்காரு. அவரோட இன்டர்வியூவும் நிறைய இப்போ சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு, நிறைய ஷேர் ஆகிட்டுருக்கு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே அவர் அந்த குடிப்பழக்கத்துக்கு அகேன்ஸ்டாக சொன்ன வார்த்தைகள் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, நிறைய பிரபலங்கள் தம் அடிக்கிறதாகட்டும், சரக்கு அடிக்கிறதாகட்டும் நிறைய அடித்து அதில் அனுபவித்து பட்டு தெளிஞ்சதுக்கப்புறமா சொல்கிற ஒரே விஷயம், இதை தயவு செஞ்சு ஆரம்பத்திலே அடிமையாகாதீங்க, அடிமையாகிறதுலேருந்து வெளியே வந்துருங்கன்னு தான் சொல்லுவாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வரைக்கும் கோடிக்கணக்கான பேர் ரோபோ சங்கர் ஒரு பிரபலங்கிறதுனால நம்ம கண்ணுக்கு நிறைய பேருக்கு அவரோட இறப்பு இதுதான் காரணம், ஜாண்டிஸில் பாதிக்கப்பட்டிருக்காரு, அதையும் மீறி அவர் குடிச்சிருக்காரு, ஒரு உயிர் போயிருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மையாக பொய்யாங்கிறது அவங்க ஃபேமிலிக்கு தான் தெரியும். ஆனால் கண்ணுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஃபேமிலிலையும் குறைஞ்சது 4 பேர் ஆச்சு, 4லேருந்து ஒரு 8 பேர் ஆச்சு. அதாவது ஒரு ரத்த சொந்தத்தில் இந்த மாதிரி குடிப்பழக்கத்தினால பாதிக்கப்பட்டு செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது குடிப்பழக்கம் உலகம் ஃபுல்லாமே இருக்குது. சாராயம் குடிக்கிறது, ஆல்கஹால் கண்டென்ட்டில் கலந்தது குடிக்கிறது உலகம் ஃபுல்லாகவே இருக்குது. அது ஒரு சோஷியல் ட்ரிங்கிங்க்கு, ஒரு ஜாலிக்கு, ஒரு மருந்தாக, ஒரு கொஞ்சமாக, ஒரு அளவாக அடிச்சுட்டு யாருக்கும் தொல்லை இல்லாமல் அடுத்த வேலையை பார்த்துட்டு போனால் பரவாயில்ல. குடும்பத்தில் இருக்கிற மனைவியை பாதிக்கிறது, பெற்ற தாய்கிட்ட சண்டை போடுறது, பணம் கேட்டுக்கிட்டு, பெற்ற பிள்ளைங்க முன்னாடி அசிங்கமாக சண்டை போட்டுக்கிறது, அதிகமாக கடன் வாங்கிறது, குடி போதையில் தப்பான டிசிஷன் எடுக்கிறது, வேறு ஏதாச்சும் போய் பிரச்சனையில் புதுசாக மாட்டிக்கிறது, வண்டி ஓட்டிகிட்டு போய் யார் மேலேயாச்சும் ஏற்றுறது, வண்டி ஓட்டிகிட்டு போய் ஆக்சிடெண்ட்டில் யாரையாச்சும் சாவடிக்கிறது, இந்த மாதிரி அதீத குடிப்பழக்கத்தினால கணக்கே கிடையாது வர பிரச்சனைகளால். அதனால் இந்த மாதிரி நியூஸெல்லாம் நம்ம பார்க்கும்போது இவங்கெல்லாம் நமக்கு ஒரு நியூஸை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு, இருக்கிற குடிப்பழக்கத்தை ஒரேடியாக நிறுத்தணும்லாம் இங்கே யாருமே சொல்ல முடியாது. யாரும் இங்கே யோகியமும் கிடையாது அறிவுரை சொல்கிற அளவுக்கு. கம்மி பண்ணணும். நேற்று குடித்ததோட நீ கம்மி பண்ணு, அதை விட அடுத்த நாள் கம்மி பண்ணு, இந்த மாதத்தை விட அது மாதம் கம்மி பண்ணுங்க. கம்மி பண்ணி குடிக்காத யாருமே நோய் போகிறதும் கிடையாது, நோய் வராமல் வாழ்கிறதும் கிடையாது, குடிக்கிற எல்லாருமே உடனே சாகிறதும் கிடையாது. ஆனால் பாதிப்பு நிச்சயம் இருக்குது.